அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கிறீர்களா? தேவனே, என்னை மறந்து விட்டீரா என்று கண்ணீரோடு கேட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த கதை உங்களுக்கானது. சுசிலா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அன்பான கணவர் ராஜா, அழகான ஒரு மகள், சிறிய வீடு, குறைவான வருமானம், ஆனால் நிறைவான சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, இன்று கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றியும். அவர்களிடம் அதிக பணம் இல்லை, ஆனால் அதிக சமாதானம் இருந்தது. அவர்களிடம் பெரிய சொத்துக்கள் இல்லை, ஆனால் பெரிய விசுவாசம் இருந்தது. வாழ்க்கை மிகவும் அழகாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரே ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. ஒரு காலை வழக்கம் போல் வேலைக்கு சென்ற ராஜா வீட்டிற்கு திரும்பவே இல்லை. சாலை விபத்து. ஒரே நொடியில் சுசிலாவின் உலகமே சிதறிப்போனது. மருத்துவமனையில் கணவரின் உயிரற்ற உடலை பார்த்தபோது அவளால் நம்ப முடியவில்லை. இல்லை, இது உண்மையாக இருக்க முடியாது என்று கதறி அழுதாள். அவளுடைய கண்ணீர் நின்றதே இல்லை. அந்த இரவு வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளும் கணவரின் நினைவுகளை மட்டும் கொண்டு வந்தது. தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, வாழவே முடியவில்லை. நாட்கள் கடந்து சென்றன. ஆனால் வேதனை மட்டும் குறையவில்லை. வீட்டு வாடகை செலுத்த வேண்டும், மகளின் பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும், மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும். ஆனால் கையில் பணம் இல்லை. உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு நாள் மகள் பசியால் அழுதாள். அம்மா, எனக்கு பசிக்குது. அந்த வார்த்தை சுசிலாவின் இதயத்தை உடைத்தது. ஒரு தாயாக தன் குழந்தைக்கு உணவு கூட கொடுக்க முடியாத நிலை. அவள் அறைக்குள் சென்று கதவை மூடினாள். முழங்காலில் விழுந்தாள். ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் இந்த சோதனை? என்னால் இனி முடியாது என்று கதறி அழுதாள். அடுத்த நாள் வேலை தேட ஆரம்பித்தாள். பல இடங்களுக்கு சென்றாள். பல கதவுகளை தட்டினாள். ஆனால் எல்லா இடத்திலும் ஒரே பதில். அனுபவம் இருக்கா? இல்லையூ. அப்போ வேலை இல்லையூ. ஒரு இடம், 2 இடம், 10 இடம், 20 இடம். எங்க? ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு திரும்பும் போது அவளுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு பழைய பைப்பிளை எடுத்தாள். பல மாதங்களாக திறக்கப்படாத பைப்பை கண்ணீரோடு திறந்தாள். அவள் கண்களில் பட்ட வசனம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வசனம் அவளுடைய இதயத்தை தொட்டது. அவள் மீண்டும் வாசித்தாள், மீண்டும் வாசித்தாள். அன்று முதல் ஒரு முடிவு எடுத்தாள். சூழ்நிலை மாறாவிட்டாலும் நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். ஒவ்வொரு காலையும் ஜெபித்தாள். ஒவ்வொரு இரவும் ஜெபித்தாள். பதில் தெரியவில்லை, ஆனால் ஜெபித்தாள். அதிசயம் தெரியவில்லை, ஆனால் விசுவாசித்தாள். ஒரு நாள் மகள் கேட்டாள், அம்மா, நம்மள தேவன் மறந்துட்டாரா? சுசிலாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் சிரித்துக் கொண்டு சொன்னாள், இல்லம்மா, தேவன் தாமதிக்கலாம், ஆனால் மறக்க மாட்டார்கள். மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் காலை அவளுடைய தொலைபேசி ஒலித்தது. அறிமுகமே இல்லாத ஒரு எண். அவள் எடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் ஒரு குரல், நீங்கள் சுசிலாவா? எங்கள் அலுவலகத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது. நாளை நேர்காணலுக்கு வர முடியுமா? சுசிலாவால் நம்ப முடியவில்லை. கண்களில் கண்ணீர் வந்தது. அது பல மாதங்களுக்கு முன்பு அவள் கொடுத்த விண்ணப்பம். அவள் மறந்துவிட்ட விண்ணப்பம். ஆனால் தேவன் மறக்கவில்லை. அடுத்த நாள் மிகுந்த பயத்தோடு நேர்காணலுக்கு சென்றாள். இந்த முறையும் வேலை கிடைக்காது என்று நினைத்துக் கொண்டே சென்றாள். ஆனால் தேவன் வேறு திட்டம் வைத்திருந்தார். சில நிமிடங்களில் அவளுக்கு வேலை கிடைத்தது. அவளால் பேசவே முடியவில்லை. வெளியே வந்து வானத்தை பார்த்தாள். கண்ணீர் வழிந்தது. ஆண்டவரே, நன்றி என்று மட்டும் சொன்னாள். முதல் மாத சம்பளம் கிடைத்த நாள் அவள் வீட்டுக்கு ஓடினாள். மகளை கட்டிப்பிடித்தாள். இருவரும் அழுதார்கள். அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, சந்தோஷத்தின் கண்ணீர், நம்பிக்கையின் கண்ணீர், அதிசயத்தின் கண்ணீர். ஆண்டுகள் கடந்தன. இன்று சுசிலா மட்டும் வெற்றி பெறவில்லை, மற்றவர்களையும் உயர்த்துகிறாள். விதவைகளுக்கு உதவுகிறாள், ஏழைகளுக்கு உதவுகிறாள், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாள். ஏனென்றால் ஒரு காலத்தில் அவளும் அந்த இடத்தில் இருந்தாள். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் போராடிக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களை மறக்கவில்லை. நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். இன்று பதில் கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கலாம். நாளை கிடைக்கவில்லை என்றால் சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் தேவனுடைய நேரம் எப்போதும் சரியான நேரம். நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். காத்திருப்பதை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக தேவன் திறக்கப் போகும் கதவை யாராலும் மூட முடியாது. ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.